பாப்பா மதிவதனி, நான் என்ன சொல்ல வரேன்னா, பெண்களை படிக்க வைக்கலாம். ஆனால் அப்பா மாதிரி படிச்சிருக்க மாட்டாங்க. அதாவது 5ஆம் கிளாஸு 4ஆம் கிளாஸு 3ஆம் கிளாஸு இல்லை 6ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருப்பாங்க. நான் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தேன். என் பிள்ளைங்களை படிக்க வைக்கன்னு சொல்லி 2 பிள்ளைங்களையும், ஒரு பொண்ணை கோலி கிளாஸ் காரணி படிக்க வச்சேன், இன்னொரு பொண்ணை தமிழ் மீடியம் சேர்த்தேன். அப்போ 2 பேர்த்தையும் படிக்க வச்சு பெரியலாக்கி, ஒரு பொண்ணை அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படிக்க வச்சு எம்காம் பிகாம் ஏதோ 5 வருஷம் கோர்ஸ் தான் படிக்க வச்சு, ஏன்னா அந்த பிள்ளைங்க பெரியாளாகி பேங்க் ரீஜன் ஆகிட்டா. அவள் ஒரு பிள்ளையும் பார்த்துட்டா. இப்போ அப்பனை வெளியே விட்டுட்டா. இதுதான் மதிவதனி. அவன்கிட்ட சொல்கிறேன், படிக்க வைக்கலாம். ஆனால் அப்பனுக்கு துரோகம் பண்ணுறதா பொட்டை பிள்ளைங்க. நீ ஏன்னா பொட்டை என்ன பேசுகிற நீனு லூஸு மதிவதனி? உனக்கு சொல்கிறேன், திமுகலாம் இந்த பிஜேபியும் கிடையாது. பிஜேபி கூட ஓரளவுக்கு ஒத்துக்கலாம், பரவாயில்ல. ஆனால் திமுக இருக்கான திருட்டு தாவர கழகம் இதை போட்டு சப்போர்ட் பண்ணுதியே லூசு புள்ள. உண்மையும் சொல்கிற மவளா, நீ எல்லாம் வாழதான் வேஸ்ட்டு. நீ பொட்டை பிள்ளை தான். யார் 2 பொட்டை பிள்ளை பார்த்தேன், நடுத்தரில் விட்டுட்டு போயிட்டா. கல்யாணம் முடிஞ்ச உடனே இப்போ தனியாக இருக்க, தனியாக சமைச்சு நான் தனியாக சாப்பிட்டுருக்கேன். என்னோடய வேலை செஞ்சு சொந்த காசில் சம்பாதிச்சு சாப்பிட்டுட்ருக்கேன். புரியுது இல்லையா? இதே சமயம் நான் தூத்துக்குடியில் இருக்கும்போது என் வீட்டுக்கு அத்தனை குடும்பம் வரும். அவங்க குடும்பமெல்லாம் வரும், என் குடும்பம் வராது. பொண்டாட்டி குடும்பம் வரும், எல்லாம் வரும், சாப்பிட்டுட்டு போவாங்க. வந்தவங்க ஒரு நாள் 2 நாள் இல்லை, 1 மாதம் 10 நாள் இருப்பானுவா. அவ்வளோத்துக்கு மீன் குழம்பு கறி குழம்பு செஞ்சு போடுவேன். மதிவதனி, உன்னை சொல்கிறேன் உனக்கு. ஆனால் பொட்டை பிள்ளைங்க பெத்தனை தான் நிலமை. பொண்டாட்டி இருக்கால, பொண்டாட்டி அவள் கேடுகட்டவா. அவன் சொந்தக்காரன் மட்டும்தான் ஏற்றுவா. அவ்வளோ லூஸு. வெள்ளத்தோளுக்கு ஆசைப்பட்டு நான் நிர்கதியாக நிற்கிறேன். அவ்வளோ விட்டுட்டு போயிட்டா. ஆமாம், அதனால் மதிவதனி நீ பார்த்து பேசு. மக்களை அவ்வளோ நான் என்ன மாதிரி எத்தனையோ மக்கள் கும்பிட்றாங்க. புரியுதா இல்லையா? சும்மா போட்டு ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கேன். நீ பிள்ளைங்களை படிக்க வச்சா என்ன ஆகும்? புதுசிலை ஆயிரும், இல்லைன்னா எவனா லவ் பண்ணி ஓடிட்டு போயிடும் பொட்டை பிள்ளைங்க. புரியுதா இல்லையா? பொட்டை பிள்ளைங்க வளர்ந்தோடனே 18 வயசுக்கு மேலே அவளுக்கு ஆசைப்படும். 14 வயசுலேயே ஆசை கூடிடும். வயசுக்கு வந்தோடனே அவனை பார்க்கலாமா இவ்வளோ பார்க்கலாமா நிறுவாளுவோம் இந்த பொட்டை பிள்ளைங்க. ஆகையால் இதெல்லாம் நான் பொட்டை பிள்ளைங்க எனக்கு கவனிக்கவே மாட்டேன். அதாவது நல்ல பிள்ளைங்களாம் நினச்சிட்டு இருந்தேன். அவங்க அம்மா சப்போர்ட்டு. இது 2 பொண்ணுங்களுக்கும் அம்மா சப்போர்ட் பண்ணி என்னை மதிக்கப்பேன். என் சாப்பாடை சாப்பிட்டுட்டு கடைசியாக போகும்போது தட்டில் பேடு வச்சுட்டு போயிட்டாளுவோம் 2 பேரும். அப்படி தான் பொட்டை பிள்ளைங்க. ஆம்பளை பையனை பேசுனாலும் ஏதாவது போவான், நல்லா வருவான், சரி ஏதாவது எவனாவது வெட்டிட்டு ஜெயிலுக்கு போவான், சரி அவனை போய் பெயிலில் இருக்கலாம், இன்னும் வரல, பையன் கூட இருப்பான். ஆனால் பொட்டை பிள்ளைங்களை மட்டும் வேஸ்ட்டு. சத்தியமாக சொல்கிறேன் மதிவதனி, உனக்கு சொல்கிறேன், நீ ரொம்ப ஓவராக பேசாத. நிப்பாட்டிக்கிறேன்.